2026ல புதுசா ஃபேஸ் லிஃப்ட்டான டாடா பஞ்சோட ஈவி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த டாடா பஞ்ச் ஈவியோட ஃபேஸ் லிஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம ஆல்ரெடி பார்க்குற கீ தான். ஸோ இந்த கலர் பார்த்தோம்னா இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 3 கலர் ஆப்ஷன் இப்போ வந்துட்டு இந்த காரில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மேஜராக நடந்திருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் டிசைன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறத நீங்கள் அன்மிஸ்டேக்கபிளாக நீங்கள் பார்த்த உடனே சொல்லலாம். ஹெட்லாம்ப்ஸ் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸுமே எல்இடியில் வந்துருது. எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ கனெக்டட் எல்இடி டிஆர்எல் செட்டப் கிடையாது. சைடில் மட்டும் எல்இடி டிஆர்எல் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமராவுமே தனியாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலரோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் எல்லோ அப்படிங்கிற ஒரு நேமிங் பண்ணியிருக்காங்க. கீழே பம்பர் போர்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல தான் வருது. பழைய பஞ்சை கம்பேர் பண்ணுறப்போ இதில் நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. டைமென்ஷன்ஸ் மோர் ஆர் லெஸ் சேம் தான். இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 195 mm. இதோட ஓவரால் வாட்டர் ரைடிங் கெப்பாசிட்டி 450 mm கொடுத்துருக்காங்க. அலாய் வீலோட டிசைன்லாம் பெருசாக சேஞ்ச் இல்லை. 195/60 or 16 inch அலாய் வீல் வந்துருது. பட் பழைய பஞ்சில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஆர்எம்ஸ் பிளாக் கலரில் வந்துருது. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமராவுமே இந்த காரில் வந்துடும். ரூஃப் வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏ பில்லர், பி பில்லர் அண்ட் சி பில்லர் எல்லாமே பிளாக் கலரில் தான் வருது. மேலே ஒரு சிங்கிள் ஸ்பேன் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்துருது. சைடில் ரிக்வெஸ்ட் சென்சருமே இந்த காருக்கு வந்துடும். கீழே பாடி கிளாடிங் கொஞ்சம் பெருசாக இருக்குது. டாடா.ev அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இந்த இடத்துல வந்துடுது. 16 inch அலாய் வீல்ஸ் மோரல்லெஸ் அந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உள்ள இன்டீரியர் தீமுமே சேஞ்ச் ஆகுது. அதை நான் உள்ள போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ரியரில் கனெக்டட் எல்இடி டெய்ல் செட்டப் இந்த காரில் வந்துடுது. அண்ட் ஆல்சோ எல்இடியில் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் மட்டும் இந்த இடத்துல ஹாலஜன் பல்பில் வந்துடுது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னாலுமே அந்த ஸ்கிப் லைட் வந்துட்டு ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி மேட் சில்வர் கலரில் இருக்குது. 2 பார்க்கிங் சென்சர் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. ரியரில் வாஷர் ஐப்பா டிஃபாகர் எல்லாமே வந்துடும். இங்கே ஒரு ரைனோசரஸுமே கொடுத்துருக்காங்க. இது நம்ம யூஸ்வலாக டாடா கார்ஸில் பார்க்கலாம். அண்ட் பூட் ஸ்பேஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் அதே 366 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பஞ்சர் ரிப்பேர் கிட் மட்டும் வந்துடுது. ஸோ இதில் வந்து ஸ்பேர் வீல் அவங்க கொடுக்கல. இந்த சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40 ஸ்ப்ளிட் ரேஷியோ ஆப்ஷன் கிடையாது. ஸோ இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல ரியலில் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 90 டிகிரி வரைக்கும் ப்ராப்பராகவே ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி இருந்த மாதிரி தான். இங்கே வந்துட்டு டியூல் டோன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மோஸ்ட்லி டாடா கார்ஸோட அந்த ஈவியில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியரில் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துருது. அண்ட் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் கப் ஹோல்டர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரியா சீட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதுதான் மினிமம் லெக் ரூம். அதாவது இந்த இடத்துல வந்து சீட் கம்ப்ளீட்டாக பின்னாடி தள்ளி இருக்குது. இந்த இடத்துல இப்போது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பேஸே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சீட்டை கம்ப்ளீட்டாக ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. லெக் ரூம் நீரும் எல்லாமே ஓகே தான். அண்டர் தி சப்போர்ட் ஓகே டீசெண்டாக இருக்குது. எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூம் ஓகே. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்கூப் அவுட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஹெட்ரூம் டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சேஞ்ச் பண்ணது கேபினை இன்னுமே கொஞ்சம் ப்ரீமியமாக மாற்றிருக்கு. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங் பட்டனுமே இப்போ டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. பழைய பஞ்சிவில அதெல்லாம் கிடையாது. ரியரில் ஒரு மேக்சின் ஹோல்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 15 வாட்டில் டைப் சி சார்ஜிங் போர்ட் மட்டும் வந்துருது. ரியரில் டாப் எண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து ஏசி வென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் லிஃப்டான டாடா பஞ்சில் பேசிக் வேரியண்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏபிசிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ஹை பீம் அசிஸ்ட். இது வந்து நம்ம அடாஸ் ஃபீச்சர் இருக்க காரில் பார்க்கலாம். பட் இது கொஞ்சம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஒரு 1 மினிட்டுக்கு மேலே ஹை பீமில் வச்சு காரை ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அதுக்கான ஒரு வார்னிங் மட்டும் வரும். ஸோ அந்த ஒரு வார்னிங் மட்டும் இப்போ வந்துட்டு புதுசாக இந்த காரில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஆட்டோ ஹை பீம் அசிஸ்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அது ஆனால் ஹை பீம்லேருந்து லோ பீம் ஸ்விட்ச் பண்ணாது, ஒரு வார்னிங் மட்டும் அது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அந்த சேஞ்ச் பண்ண அந்த ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆட்டோ ஃபோல்டபுள் ஓவரையுமே வந்துடுது. அதனால ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுமே இப்போ இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. இன்டீரியர் தீம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைட்டர் கலர்ஸ், ரொம்ப லைட்டர் கலர்ஸ் தான் போயிருக்காங்க. பட் மேபி அது கொஞ்சம் அழுக்காகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டாக்ஸ். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே ஒரு லைட் தீம் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ரைட் சைடில் அதில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. இலிமினேட்டட் டாட்டா லோகோவுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்துருது. பட் ஆனால் டெலஸ்கோபிக் கிடையாது. ஒரு 10.25 inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த காரில் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரேஞ்ச் வந்து இப்போ காமிச்சிட்டு இருக்கு.
இப்போ வந்துட்டு சிட்டி மோட்ல இருக்கு. 61% சார்ஜ்ல 252 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்துட்டு குடுக்குது அப்டின்னே சொல்லலாம். அண்ட் ரீஜன் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லெவல்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுல இப்போ 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே குடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இண்டிகேட்டர்ஸ் ஏதோ ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா, பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட் ஃபீச்சருமே இந்த கார்ல இப்போ குடுத்துருக்காங்க. அது வந்து இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல வரும். பஞ்ச்ல டச் ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி குடுத்துருந்தாங்க. அதாவது அந்த பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்ட் வந்து ஏதோ ஒரு சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா, ஐசிஇ பஞ்ச்ல டச் ஸ்க்ரீன்ல வரும். பட் இதுல வந்து இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்லயே குடுத்துருக்காங்க. இது சேஞ்ச் பண்ணது நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் இதில் ஆர்கேடிவி ஆப் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்துருது. பீச் பக்கி இந்த மாதிரி கேம்ஸ் கூட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. சவுண்ட் டெமோ, சரவுண்ட் வியூ கேமரா இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இதில் வந்துடும். ஸோ எஸ் இதுவுமே முன்னே இருந்த மாதிரியே தான் இருக்குது. அதே டாட்டாவோட லே அவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் அமேசான் ப்ரைம் வீடியோ, ஆர்கேடிவி இந்த மாதிரி ஆப்க்கான சப்போர்ட் எல்லாமே வந்துடுது. அண்ட் கீழே இந்த இடத்துல பார்க்குறப்போ டச் கண்ட்ரோலில் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான டச், லாக்கிங் அண்ட் லாக்கிங்க்கு தனியாக ஒரு டச் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே தான் வருது. ஹில் டிசைன் கண்ட்ரோலுமே இந்த காரில் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி பஞ்ச்லேயே இருந்தது, இதுலேயும் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துருது. ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட், ஒரு டைப் ஏ அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்டு நாப் எஃபெக்டில் இந்த கியர் செலக்டருக்கான நாப் வந்துருது. இதில் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. சிட்டி, இக்கோ அண்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற 3 டிரைவ் மோட்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன், 2 கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துடுது. ஸோ கேபின் முன்ன விட இப்போ கொஞ்சம் லைட்டர் தீம் போயிருக்கிறதுனால நல்லா ஏரியாவே ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். எஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் வந்துடுது. லோ பாக்ஸ் டீசெண்டாக இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷனுமே தனியாக வந்துடும். தனியாக பார்ட்டிஷனுமே பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இப்போ இந்த காரில் வந்துடுது. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சென்டரில் பார்க்குறப்போ ஒரு எல்இடியில் கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பெயின் சன்ரூஃப்மே இப்போ இந்த காரில் வந்துடுது. ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு காம்பேக்டான காராக இருந்தாலுமே 4 பேருக்கு இந்த கார் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 9,69,000 ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைசிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் வேரியன்ட் 12,59,000 rupees எக்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த காரோட பேட்டரி பேக் அப்படின்னு பார்க்குறப்போ 30 kWh அண்ட் 40 kWh அப்படிங்கிற 2 பேட்டரி பேக்கில் வரும். 40 kWhக்கு அவங்க கிளைம் பண்ணுற ரியலிஸ்டிக், அதாவது ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ 355 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் வந்து இந்த கார் கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் இந்த கார் தான் இப்போ வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி வந்துட்டு நிறைய டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் டெஸ்ட் அண்ட் ஆல்சோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரெயின்ஸில் ஓட்டியுமே கூட இந்த கார் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணிக்கிற மாதிரி 3.3 kWh நார்மல் சார்ஜிங் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் 7.2 kWh ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே உங்களுக்கு வீட்டில் வால் பாக்ஸில் மவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 65 kWh டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு 10 to 80% வெறும் 26 மினிட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 135 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச், வெறும் 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா 135 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் இந்த கார் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹுட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கிடைக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து எலக்ட்ரிக் மோட்டர் அப்படிங்கிறதுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே தனியாக வந்துடுது. ஸோ ஃபைனலி இந்த பஞ்ச் ஈவி வாங்குறது வர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்ல இருந்தே 40 kWh பேட்டரி பேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் வேணுங்கிறப்போ அந்த ஸ்மார்ட் ப்ளஸ் வேரியண்ட் வந்துட்டு கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். டாப் அண்ட் வேரியண்ட்ல நிறையவே ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் பாயிண்ட் மட்டும் சைடில் இல்லைனா பின்னால் எங்கேயாவது நெக்ஸான் மாதிரி வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா சப்போஸ் ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஃப்ரண்ட் எண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சார்ஜ் போட முடியாது. அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த காரில் எனக்கு ஒரு நெகட்டிவாக தெரியுது. ஸோ நம்ம டீட்டெயில்டாக ஒரு வாக் அரவுண்ட் அண்ட் ஆல்சோ டிரைவ் ரிவ்யூ எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்டட் டாடா பஞ்சோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video real soon. Take care, bye bye and drive safe.